இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ஆனால் ஒரு நாள் இறந்து போயிடுவோம். இது எல்லாத்துக்கும் தெரியும். பிறப்புன்னு வந்தால் இறப்புன்னு இருக்கும். ரைட்டு தான். ஆனால் நம்ம சந்தோஷமாக ஆனந்தமாக அனுபவித்து வாழ்கிறோமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அது ஏன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு சலிப்பு எப்படி சலிப்பு வருது அப்படின்னா, அதே வேலை, அதே மனிதர்கள், அதே முகங்கள், கண்ணை மூடிட்டு வாழ்க்கை ஓடுறாங்க. இன்னும் சொன்னோம்னா காஃபி குடிக்கட்டும், பல் விளக்குறதா இருக்கட்டும், நியூஸ் பேப்பர் படிக்கிறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அதே ஆஃபீஸ், அதே வேலை, அதே அரட்டை, அதே உணவு, அதே பேச்சு. திரும்பி வந்தீங்களா, அதே வழி, அதே தொலைக்காட்சி, அதே வீட்டில் வந்து அதே பேச்சு, வழக்கமாக நைட் செய்கிற டிஃபன், அப்படியே அதே பெட்டு, அப்படி தூங்க வேண்டியது. இதே மாதிரி அடுத்த நாள் இதே மாதிரி வாழ்க்கை போகுது. இது எந்திரத்தனமாக தானே இருக்குது இல்லையா? சலிப்பாகவும் இருக்குது. ஆனால் இப்படிலாம் இருக்க தேவையில்லை. ஒரே மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நம்ம செய்யணும்னு எந்த அவசியம் இல்லை. ஒரு வாழ்க்கை வந்து ஒரு ரொம்ப கொண்டாட்டமான விஷயம். என்ன கேட்டால் அதி 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 புத்திசாலித்தனமாக மனிதன் வாழணுன்னு தான் இந்த இறைவன் இந்த வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு ஏதோ இந்த உடலுக்குள்ளே அடைக்கப்பட்ட ஒரு சிறை மாதிரி நம்ம வாழ்கிறோம். வெறுமனே ஏதோ நாளை ஓட்டுறோம். எனக்கு எனக்கு இந்த இதை பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் ஒரு 20 வருடம் முன்னாடிலாம் நாம் வந்து இந்த ஆன்மீகத்தில் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது அழுதது, கதறினது, கத்துனது, அப்போ வந்து என்னென்னா என்ன தான் நடக்கும்னு தெரியாமல் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாகவும் இதாகவும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும், அதே நேரத்தில் ஆனந்தமாகவும், அதே நேரத்தில் இப்படி கூட இருக்குமான்னு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது வாழ்க்கை. ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனத்தை நீங்கள் சரி பண்ணினா மட்டும்தான் எல்லாமே சரி பண்ண முடியும். அதுதான் உங்களுக்கு மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயையில் கொண்டு போய் விட்டதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம வாழ்க்கையை எப்படி சுவாரஸ்யமாக மாற்றலை. பர்த்டே கொண்டாடுறோம், கல்யாண நாள் கொண்டாடுறோம், வேறு என்ன எல்லா நிகழ்ச்சியும் கொண்டாடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் அது கூட செழிப்பாக தான் செய்கிறாங்க. இப்போது எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்டி வச்சுக்கிறாங்க. அது எனக்கு ஏன் தான் பார்ட்டி வச்சுக்கிறாங்கன்னே தெரில. கல்யாணத்துலேயும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, செத்த வீட்லேயும் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், அதில் எல்லாம் வைக்கிறாங்க. இது கூட செழிப்பாக தான் செய்கிறாங்க எல்லோரும். அதில் கூட ஆனந்தம் இல்லை. ஆனால் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கணுன்னு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லை. ஒரு ஒரு எப்படி தெரியுமா இருக்கணும், எல்கேஜி யூகேஜி ஹாப்பியாக ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகும் பார்த்தீங்களா? ஏன் ஏன் வந்து டோரா புஜ்ஜி பேகு, அப்புறம் வந்து பொம்மை டிஃபன் பாக்ஸு, அப்புறம் வந்து அந்த பென்சில் ரப்பர் போடுற ஒரு பாக்ஸு, அதெல்லாம் வச்சுட்டு அந்த அந்த அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த ஷூ, அந்த வாட்டர் பாட்டிலு, அந்த லன்ச் பேக்கு, அந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸு, அதோடய புக்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போகும் பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனும் இருக்கணும். ஒரு பூ மலர்ந்து நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்கணும். இந்த சூரிய உதயத்தை பார்க்கும்போது அப்படி தினம் நீங்கள் ருசித்து பார்க்கணும். நீங்கள் உணவு சாப்பிடும்போது அதுக்குள்ளே உங்கள் கையில் எடுத்து அந்த உணவை எடுத்து வைக்கும்போது ஆனந்தத்தின் உச்சிக்கே போகணும். ஆனால் அதெல்லாம் நம்ம செய்கிறோமோனா இல்லை. இதை கடகடன்னு செஞ்சு அதே ஆஃபீஸ், அதே வேலை, அதே மனிதர்கள், அதே ஃபைல், அதே இது என்ன சொல்கிறது, நீங்கள் எந்த வேலை வேணால் பண்ணுங்கள், ஆனால் அதே தானே திறந்து செய்கிறீங்க. மாதமான சம்பளமும் வாங்குகிறோம், செலவழிக்கையும் செய்கிறோம். இது வந்து ரொட்டீனாக போய் ஒரு மாதிரி வாழ்க்கை போர் அப்படிங்கிற தன்மை கொண்டு வரது யார்? இதுக்கு தான் நம்ம இப்போ ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் ஒரு நாள் இதாகிடும். சரி, ஒரே ஒரு விஷயம், கொரோனா மாதிரி டைம் மாதிரி நெட்ஒர்க்லாம் கட் ஆகிடுச்சு 1 மந்த்து அப்படின்னா என்ன பண்ணுவீங்க வாழ்க்கையில்? இன்க்ளூடிங் நானும் தான் சொல்கிறேன். இதை பேசிகிட்ருக்க இந்த நெட்ஒர்க்குனால நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இல்லைன்னா இப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. ரைட். அப்போது இந்த வாழ்க்கையில் சலிப்பு அப்படிங்கிறது வந்து போர் அடிக்குது அப்படிங்கிறது வந்து டிப்ரெஷன், டென்ஷன் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்கும்ல. அதை மனிதர்கள் வந்து என்னென்னா, இதுவும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சிக்காத தன்மையினால தான் இந்த தீதும் நன்றும் பிறதத வாரான்னு சொன்ன மாதிரி
யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற மாதிரி எல்லாம் வார்த்தையாகவே படிக்கிறோம். திருமந்திரமாக இருக்கட்டும், திருப்புகழாக இருக்கட்டும், திருவருட்பாவாக இருக்கட்டும், எல்லாமே பாட்டை மட்டும் பாடிகிட்டே இருக்கோம். தேவாரம் பாடுறாங்க, எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க. பாடி பாடி முற்றோதல், அதை சரியாக சொன்னோம்னா அந்த அறிக்கை ஓதுவார்கள் ஓதுறாங்க. அதை வேற படிச்சுக்கிட்டு இப்படி தான் படிக்கணும்னு வேற ரொம்ப பெருமை வேறு. இதை படித்தா நன்மை கிடைக்கும், முத்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், நான் வைகுண்டம், சிவலோகம், பிரம்மலோகம் போவேன் அப்படின்னு படிக்கிறாங்க. எனக்கு இந்த நேரத்தில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு தோணுது. சகலகலா வள்ளியும் மாலை படிக்கிறோம், ரைட்டா? ரைட். அப்போது அவர் வந்து எதுக்காண்டி படித்தார்? ஒரு லாங்குவேஜ் தெரியல. அப்புறம் வந்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு வந்து அதே பாஷை புரியல. நான் சொல்கிற அவர் கம்யூனிகேட் பண்ண முடியலங்கிற சுச்சுவேஷனில் அந்த தராசுகிட்ட நம்ம குபேரகுருவர் வந்து பேசினார். எதுக்காண்டி? அந்த விசேஷத்துக்காண்டி சரஸ்வதி தேவிக்கிட்ட அவன் வந்து வேண்டி இந்த 10 பாடல்கள் பாடி அவர் அதே மாதிரி அந்த இடத்தையும் தமிழ் வளர்க்குறதுக்காண்டியும் செஞ்சிட்டார். இந்த கதை உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் இது வந்து சுருக்கமாக சொல்கிறேன். ஏற்கனவே நான் பேசிட்டேன், அதனால் அரைச்சதே சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு தான் இது சொல்கிறேன். அப்போது அவர் எதுக்காண்டி பாடினார்? அதை அனுபவிச்சிட்டாரு, செஞ்சிட்டார். நாம் அதே பாடுறோமே, நல்லா யோசிச்சு பாருங்கள். அதே தானே பாடுறோம். அப்போ நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கவா பாடுறோம்? அப்புறம் அந்த லாங்குவேஜ் கற்றுட்டு நீங்கள் எங்கே அரசன்ட்ட போய் எதாவது நிலம் கேட்க போகிறீங்களா? காசி மாதிரி இடத்துல போய் இந்த மாதிரி எங்களுக்கு தமிழ் சைவம் வந்து வளர்கிறதுக்கு ஏதாவது கேட்க போகிறீங்களா? இப்போது ஏதாவது புதுசாக ஏதாவது மாற்றம் பண்ண போகிறீங்களா? இல்லை நரேந்திர மோடிக்கிட்டேயோ இல்லை சிஎம்கிட்டேயோ போய் இந்த மாதிரி தொண்டு செய்ய போகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட உங்களுக்கு இப்போ ஹிந்தி தெரியல, ஹிந்தி தெரியணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாடி இந்த இந்த மாதிரி பாடி போய் அவர்கிட்ட ஹிந்தியில் பேச போகிறீங்களா? இல்லை வாட்டவர் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு ஜெர்மனியோ இட்டாலியோ தெரில, இது தெரிஞ்சுட்டு இந்த பாட்டை பாடி எனக்கு இந்த இட்டாலி லாங்குவேஜ் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தேவிக்கிட்ட கேட்க போகிறீங்களா? அப்போது நீங்கள் சரஸ்வதி தேவியை வந்து வார்த்தையால் பண்ணால் எப்படி அந்த அம்மா வருவாங்க? உள்ளத்துலேருந்து உணர்வாக பண்ண தானே. அதுவும் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படி கேட்டால் தானே. இந்த உணர்வு ஏன் மனிதங்களுக்கு வந்து உரைக்கவே இல்லை? ஏதோ தான் தோண்டித்தனமாக ஒரு செம்மையாட்டு கூட்டம் மாதிரி ஏன் மனிதர்கள் இன்னும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு தான் புரியல. இதை சொன்னால் மனிதனுக்கு ரொம்ப கோபம் வேறு வந்துடும். யார் மனிதர்கள் இவங்கெல்லாம் யார் நமக்கு சொல்கிறாங்கிற ஒரு ஈகோ வேறு வந்துடும். ஆனால் எல்லோரும் இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போக தான் வந்திருக்கோமா என்ன? இல்லை, இப்படியே வாழ்ந்துக்கிட்டே போயிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்து அந்த ஒளி வந்து சூரிய ஒளி பூமியில் இங்கே விடுறதுக்கு வந்து 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அந்த டைம் வந்து உங்களுக்கு தெரியும் இதுதான். ஆனால் அந்த சூரியன் உள்பாகத்திலிருந்து வெளிப்பாக வர்றதுக்கு மட்டும் வந்தது வந்து வரல. அதுக்கே பல கோடி வருஷம் ஆகும். இப்போ நம்ம பூமிக்கு 8 நிமிஷம் 20 செகண்டில் வருது பார்த்திங்களா? அது வந்து ஐஸ் ஏஜ் நம்ம வச்சுருந்தோம்ல. ஐஸ் ஏஜ் நம்மக்கிட்ட ஒரு இருந்துச்சு ஒரு காலம், கற்காலம், நவீன கற்காலம், புதிய கற்காலம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு இருந்துச்சு வெங்கல காலம் மாதிரி, இரும்பு காலம் மாதிரி. அந்த டைமில் வந்து ஐஸ் ஏஜில் வந்து வந்த வெளிச்சம்தான் அந்த அங்கே ஆரம்பித்த அந்த சூரிய ஒளிக்கதிர் தான் இந்த டைமில் இப்போ பூமி வந்து அடைஞ்சு அதுதான் வெளிப்புறத்துக்கு வந்து அது நமக்கு பூமிக்கு வரது தான் 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகுது. நம்ம டைனோசர் காலத்தில் இருந்து இப்போ திரும்ப அகைன் டைனோசர் காலத்துக்கு ரொட்டீனில் வரோம். அப்போது ஒரு காலத்தில் டைனோசர் அழிஞ்ச மாதிரி நம்மளும் அழிஞ்சு போவோம் தானே. ஆனால் மனிதர்கள் டைனோசரை பெருசு அழிஞ்சு போகும்போது இத்தினோன்னு இருக்க நம்ம அழிஞ்சு போக மாட்டோமா என்ன? அப்போது இங்கே அந்த அந்த புரிதல் இருந்தால் இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஜஸ்ட்டு ஒரு 100 இயர்ஸ் இதுக்குள்ளே நம்ம வந்து ஹாப்பியாக வாழணும் தானே. இந்த புரிதல் நமக்கு இருக்கணும் தானே. ஒரு சின்ன வீடோ பெரிய வீடோ எல்லா வீட்லேயும் யார் வீட்டில் இருந்தாலும் படுக்கிறது ஒரு பெட்டு தானே. இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியுங்க, இதை நீங்கள் புதுசாக சொல்ல வந்துட்டிங்களா அப்படின்னு தான் எல்லோரும் வந்து ஒரு அகங்காரத்துலேயும் ஈகோலையும் பேசுகிறோம். என்னென்னவோ பேசலாம், எதோ பண்ணலாம். சரி அதை விடுங்க. நான் சிம்பிளாக வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். அது நீங்கள் செய்கிற வேலையை வந்து உணர்வாக ஹாப்பியாக செய்யணும் அப்படிங்கிறது தான். ஒரு தோட்டம் வச்சுக்கோங்க, ஒரு செடியை வச்சு அது கூட பேசுங்க. ஒரு பூ பூத்தா அதுக்கு வந்து ஒரு வந்து அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், அது குட் மார்னிங் சொல்லுங்கள்.
குட் நைட் சொல்லுங்கள், மென்மையாக தடவி கொடுங்க. அழகாக அந்த பூக்களுக்கு வந்து அந்த வாசனைக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்கள் கால்களுக்கு வந்து மசாஜ் பண்ணி தூங்கும்போது நன்றி சொல்லுங்கள். உங்கள் கைகளுக்கு வந்து ஒரு முத்தம் கொடுங்க. உங்கள் உடலை நீங்களே ஆற தழுவிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு செல்களும் உங்களை நோக்கி ஆனந்தமாக, இப்போ நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஹாப்பியாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், அந்த செல்கள்லாம் உங்களை நோக்கி ஆனந்தப்படுற மாதிரி நீங்கள் வந்து செயல் செய்யும்போது நோய்ங்கிறது தன்னால் போயிடும், டிப்ரெஷனுங்கிறது தன்னால் போயிடும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, சைக்கிள் ஓட்டுதல்னா சைக்கிள் ஓட்ட கற்றுக்கோங்க, வண்டி ஓட்டுதல்னா வண்டி ஓட்ட கற்றுக்கோங்க, கார் ஓட்டுதல்னா கார் ஓட்ட கற்றுக்கோங்க. இந்த வயசில் எனக்கு எதுங்க தேவை அப்படின்னு சொல்லாமல் கற்று தான் பாருங்களேன். அந்த அந்த சுச்சுவேஷன், அந்த இது நீங்கள் ஓட்டுறீங்க ஓட்டலை, அந்த அந்த பயிற்சி செஞ்சு பாருங்களேன். விதமான ஒரு புது மனிதராக நீங்கள் தோணுவீங்க. ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கோங்களேன், செம்ம ஃபீலாக இருக்கும். இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லணும்னா, நீங்கள் காய் வச்ச தோட்டத்தில் அந்த காய்கறி, உங்கள் வீட்டில் வச்ச தோட்டத்தில் அந்த காய்களை சமைச்சு பாருங்களேன். அது பறிக்கும்போது அந்த 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 ஃப்ரெஷ்னஸ், அந்த பச்சை, அது மேலே இருக்க ஒரு என்ன சொல்கிறது, உயிர் தன்மையோடு சாப்பிடும்போது, சமைக்கும்போது, அது நறுக்கும்போது, அது வதக்கும்போது, நீங்கள் பிளேட்டில் பரிமாறும்போது எல்லாமே உயிரோட்டமாக இருக்கணும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி நீச்சல் அடிக்கிறதுனா நீச்சல் கற்றுக்கோங்க. தண்ணியில் விழுந்து தண்ணிக்குள்ளே நீங்கள் அதுக்குள்ளே என்ஜாய் பண்ணி இருக்கும்போது நீங்கள் சொர்க்கமே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆக முடியும். ஒரு குழந்தைங்களாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆக முடியும். ஒரு எம்ப்ராய்டரியோ, ஒரு தையலோ, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதோ, வயலின், கிட்டார், இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதோ, இதை மாதிரி நீங்கள் செஞ்சால் ரொம்ப இன்னும் ஒரு ஒரு சுறுசுறுப்பான ஒரு பையன் எப்படி இருப்பான் அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ வந்து நடனம் கற்றுக்கலாம், யோகா கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, பேச முடியுதா பேசலாம், எழுதலாம். அப்புறம் வந்து என்னென்னா ட்ராயிங் பண்ணலாம். இதெல்லாம் தாண்டி இந்த கேம் வருது இல்லையா, புதுசாக கேம், இந்த மொபைல்லே கேம் வருதுல்ல, ஏதாவது ஒரு கேம் விளாண்டு அந்த கேமில் வந்து லெவல் தாண்டி போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த பேர்ட்ஸ் வளர்க்கலாம், இந்த நாய், பூனை, இந்த மாதிரி வளர்க்கலாம், மீன் தொட்டியில் வளர்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்குது, ஹாபியாக இருக்குன்னா அது மாதிரி எடுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி செய்யும்போது என்னென்னா வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக மூமெண்ட் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லவா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சீரியல் பார்க்குறீங்களா, அது கூட ஏன் தெரியுமா, அடுத்த நாள் என்ன வரும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் அதில் போய் கதையை வந்து அந்த பர்டிகுலர் டைமுக்கு தான் வரும். அது தொடர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு கதையை வச்சுக்கிட்டிங்களா, அது ஒரு 20 கதையை ஸ்டோர் பண்ணி 20 கதையில் அது வந்து 20 கதையை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஒரு நாளும் அது வந்து ஆப் வந்து அந்த தொடர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அதை படிக்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அந்த 20 கதை ஏன் நான் சொல்கிறேன்னா, 20 கேரக்டர் இருக்கும். 20 மனிதர்கள் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது இன்னமும் பெரிய சுவாரஸ்யமாக ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். அது எப்படி அந்த மனிதர்கள் வாழ்ந்தாங்க, அதில் ஒரு பெண் வந்து புரட்சியாக செய்வாள், ஒரு பெண் வந்து காமெடியாக இருப்பாள், ஒரு பெண் வந்து தந்திரம் பண்ணுறவளாக இருப்பாள், ஒரு பெண் வந்து ஒரு நாட்டை அரசாளவளாக இருப்பாள். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். இதே மாதிரி ஆண்களும் இருப்பாங்க. இந்த கதையை சுவாரஸ்யமாக படிக்கும்போது நீங்கள் புதுசாக உணர்வீங்க. எனக்கு ஒன்றுமே இல்லையா, ஏதாவது சினிமா நடிகர்களை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியோ, அவங்க என்னென்ன பண்ணுறாங்கிறது மாதிரியோ, அந்தந்த மாதிரி அதெல்லாம் வந்து உங்களை உயிரோடையும் வச்சுக்கிறதுக்காண்டிய செயல்கள். என்னங்க நீங்கள் இதை போய் பார்க்க சொல்கிறீங்க, அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக செய்யணும். முதல் முறையாக நீங்கள் செஞ்சுருக்கணும். அது வந்து ஏற்கனவே செஞ்சுருக்கக்கூடாது. ஃபஸ்ட் டைம் இது செய்கிறேங்க என் லைஃப்பில், ஃபஸ்ட் டைம் நான் கார் ஓட்டுறேன் கற்றுக்கிறேன், ஃபஸ்ட் டைம் நான் சைக்கிள் ஓட்டுறேன், ஃபஸ்ட் டைம் நான் நீச்சல் கற்றுக்கிறேன், ஃபஸ்ட் டைம் வந்து டைலரிங் போகிறேன். இந்த மாதிரிலாம் வந்து அதை செஞ்சு ஃபினிஷ் பண்ணி கொண்டு வரும்போது நீங்கள் அடையிற சந்தோஷம் இருக்கே, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் ஃபுட்டே செய்யாத ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக சமையல் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி காரில் போயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாள் பஸ்ஸில் போங்க, ஒரு நாள் பைக்கில் போங்க, ஒரு நாள் நடந்து போங்க, இல்லைனா சைக்கிளில் போங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பிராண்டட் ஷர்ட்டு இந்த மாதிரி தான் போடுறீங்கன்னா, நார்மல் ஒரு ஷர்ட்டு போட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. ரோட்டு கடையில் உட்காந்து ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். 5 ஸ்டார் ரோட்டு கடையில் சாப்பிட்டே இருக்கவங்க ஒரு நாள் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு தான் பாருங்களேன். அப்போ வந்து என்னென்னா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து அப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக பேசாமல் இருங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கண்ணை கட்டிக்கோங்க, ஒரு நாள் ஃபுல்லாக வந்து
ம், யா யா எந்த லாங்குவேஜே தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் உங்கள் ஹிந்தி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டெல்லி இந்த மாதிரி மும்பை இந்த மாதிரி இடத்துல போய் அப்படியே உள்ளே விட்டுறணும் உங்களை. நீங்கள் வந்து அந்த இந்த லாங்குவேஜ் கற்றுக்காம எப்படி இருக்கீங்க? ஒரு ஃபாரினர்ஸ் இருக்க இடத்துல போய் நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி இருக்கிறது காட்டுக்குள்ளே யாருமே இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி வந்து ஒரு மலை தொடருக்கு இந்த மாதிரி போகிறது. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பெரிய என்டர்ப்ரனர் இருக்கீங்க. ஆனால் ஒரு ரோட்டோட ஒரு தொழிலாளி மாதிரி உட்காந்தா ஒரு பிஸ்னஸ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் செஞ்சு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறது, அது விலை மதிக்க முடியாத தருணங்களாக இருக்கும். அதுதான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னால் ஒரு நாள் பிச்சை எடுத்து பாருங்களேன். அந்த பிச்சை எடுத்து பார்க்கும்போது அந்த சூழ்நிலை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து உயிரோட்டமாக வச்சுக்கும். இதை சொல்லும்போது வந்து உங்களுக்கு இது என்னது அப்படின்னு தோணும். செஞ்சு தான் பாருங்கள். ஒரு குழந்தையா விளையாடி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோம்னா ஒரு நாள் நீங்கள் சிறைச்சாலை போய் பாருங்கள். அங்கே இருக்க மனிதர்களை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ பிரச்சனையும் தெரியும். ஒரு நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள். அந்த நோயாளிகளை போய் பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கைன்னு என்னென்னு புரிஞ்சிடும். அதை விட என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கடந்து வரும்போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு புதுவித மனிதர்களாக நீங்கள் உங்களுக்குள்ளே தினம் பிறப்பீங்க. இதை நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். முயற்சி பண்ணி பாருங்கள்.